ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஆனியன் பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு ஆனியன் எடுத்துருக்கேன், கருவேப்பிலை சிறுவு அரிஞ்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள், உப்பு, ரெட் சில்லி, ஒரு 200 கிராம் அளவுக்கு மாவு. இது கூட நல்லா போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஈவினிங் டைம் என்ன சாப்பிடணும்னு நினைக்கும்போது பக்கோடா செஞ்சு வச்சுக்கலாம் நினச்சிக்கோங்க. இப்போ நாம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணியை விட்டு நம்ம கொஞ்சம் நல்லாவே பிசைஞ்சிருக்கோம் கெட்டியான முறையில். அதையும் எண்ணெய் விடாமல் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஆனியிலே தண்ணி வரும், அதனால் எண்ணெய் காய்ஞ்சிருக்கு. நாம் இந்த பக்கோடாவை கிள்ளி அளவுக்கு பிச்சு ஒன்று இந்த அளவுக்கு இப்படி போட்டால் பக்கோடா ஆனியன் வறுந்துட்டு இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி டீ டைமில் நம்ம செய்ய போகிறோம். ஈவினிங் டைமில் எண்ணெய் காய்ஞ்சிச்சுங்க. இதுமாரி எடுத்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி எடுத்து போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி நம்ம வீட்டில் இல்லை, அதனால் வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டுருக்கேன். இது வரட்டுங்க. நாம் மிக்ஸ் பண்ணும்போது கலரி எடுக்கும்போது காமிக்கலாம். கலரி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க. இந்த அளவுக்கு வறந்தது போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் முறுமுறுன்னு இருக்கும். இப்போ நாம் எடுத்துடலாங்க. நாம் செகண்ட் பேட்சும் போட்டிருக்கோம். இதுவும் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் பேட்ச் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்லேயே சட்டுன்னு ஒரு ஆனியன் பக்கோடா சுவையாக நம்ம செஞ்சுட்டோம். டீ குடிச்சிட்டு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ரைஸோடு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.